ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் சேனல் தமிழ் 360. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிப்ஸும் கொடுத்துருக்குறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மீன் இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு 2 சைடும் நடுவில் சென்டராக கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே ஊறி வரும். இது மாதிரி எல்லா மீன்லேயுமே கோடு போட்டுருங்க. இது மாதிரி பேக் சைடும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் பேக் சைடு போட்டிருக்கேன். அடுத்து நம்ம மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மீன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு புளி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி அதோட தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம மசாலாவோட சேர்க்க போகிறோம். நான் மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டேன். மிளகாய் தூள்லேயே மஞ்சள் தூள் தான் சேர்த்து அரைச்சிருவோம் நாங்கள். அதனால் நீங்கள் அப்படி மிளகாய் தூளோட மஞ்சள் அரைக்கலை அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூட. இந்த புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரடியாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். நான் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் ஊற்றுறேன். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்குது, கட்டியாக நல்லா. இப்போது மீதி இருக்கிற புளி தண்ணியுமே நான் ஊற்றிக்கிறேன், கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அப்ளை பண்ணக்கூடிய வகையில் இப்போ இருக்குது. அப்ளை பண்ணால் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டானது. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம மீனோட அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னு பாருங்கள். இதில் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பேஸ்ட் கையில் எடுத்துக்கோங்க. அதை தலைப்பகுதியிலேருந்து வால் பகுதிக்கு மேலேருந்து கீழே இழுத்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஈவனாக வராது, அங்கங்கே திட்டு திட்டாக தான் இருக்கும். மறுபடியும் ஃபிஷ்ஷை பேக் சைட் திருப்பிக்கோங்க. ஒரு அமௌண்ட் ஆஃப் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து மேலேருந்து வால் பகுதி வரைக்கும் கீழே வரைக்கும் இழுத்து விடுங்க பேஸ்ட்டை. திட்டு திட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா வால் பகுதி கீழே இருந்து தலைப்பகுதி மேல் பக்கமாக ஒரு விரல் வச்சு நல்லா இழுத்து விடுங்க பேஸ்ட்டை. அந்த மாதிரி இழுத்திங்கன்னா நல்லா அப்ளை ஆகி சமமாக வரும் பாருங்கள். அதே மாதிரி பேக் சைடும் பண்ணிக்கோங்க. நான் கையில் வச்சுருக்கிறதுனால அங்கங்கே திட்டு திட்டாகுது. இதுவே நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா சமமாக அப்படியே இருக்கும், தொடாமல் அப்படியே எடுத்து வறுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு பிளேட்டில் வச்சு பண்ணி காட்டுறேன், எப்படி வருது பாருங்கள். அங்கே பாருங்கள், வால் பகுதியிலேருந்து தலைப்பகுதிக்கு இழுத்தா இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆயிரும். இதே மாதிரி எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கீழ் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது.
நல்லா ஊறும், நல்லா ஊறி இருக்கும் மசாலாலாம். இந்த டைம் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. மீன் வறுக்கிறதுக்குன்னு ஏதாவது கடாய் பேன் ஏதாச்சும் வச்சுருப்பீங்களே, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ மீன் அதில் சேர்த்துக்கோங்க. நான் 2 மீனாக தான் வறுக்க போகிறேன். உங்களுடைய பேனோட சைஸை பொறுத்து நீங்கள் எத்தனை மீன் வைக்க முடியுமோ வச்சு வறுத்துக்கோங்க. நான் 2 வச்சுக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. மசாலா எதுவும் உதிராமல் நல்லா மீனில் ஒட்டி வரும். மறுபக்கம் வெந்ததும் இதை சைட்லலாம் வேக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படி நிறுத்தி பிடிச்சிங்கன்னா முன்னாடி மேலே பக்கம்லாம் வெந்துடும். நம்ம மீன் ரெடி ஆயிருச்சு, நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த டைம் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மறுபடியும் ஆயில் ஊற்றி மறுபடியும் மீன் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா மீனுமே வேக வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்குறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி எல்லா மீனும் வேக வச்சாச்சு. பாருங்கள், நம்ம மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் அதில் இறங்கியிருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கூட எலுமிச்சை பழச்சாறு பிழிஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.